வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸைஸ் நம்பர் 2.4 சம் நம்பர் 4. ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் 1லேருந்து 3 வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துருந்தோம். இந்த எக்ஸசைஸில் இப்போ 4லேருந்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். சம் நம்பர் 4, கலப்பெண்கள் u, v மற்றும் w என்பவை 1/u = 1/v + 1/w என்றவாறு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. v = 3 - 4i மற்றும் w = 4 + 3i எனில் u ஐ செவ்வக வடிவில் எழுதுக. அப்போ u, v, w 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ v கொடுத்துட்டாங்க, w கொடுத்துட்டாங்க. அந்த uவை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணி செய்யணும். சம் நம்பர் 4, த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் u, v and w ஆர் ரிலேட்டட் பை 1/u = 1/v + 1/w if v = 3 - 4i and w = 4 + 3i. find the value of u in rectangular form. இது w வேல்யூ. ஓகேவா? இப்போ v கொடுத்துருக்காங்க, w கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? u கண்டுபிடிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த தொடர்பை கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியான சம்ம தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இதை 2 வழியில் செய்யலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்கப்பா. கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? v = 3 - 4i, w = 4 + 3i. it is given. அந்த ரிலேஷன்ஷிப் என்ன? 1/u = 1/v + 1/w. இதுதான் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்மளுக்கு தேவையான u இந்த சைடு இருக்குது. இது என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணி கூட என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியாகவே போடலாம். இப்போ டைரெக்டாகவும் போடலாம் அல்லது சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இங்கே பாருங்கப்பா, இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நல்லா கொஞ்சங்க 1 × w ப்ளஸ் 1 × v எவ்வளவு? v/, இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு? vw. இதுதான் 1/u வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன வேணும்ப்பா? நம்மளுக்கு தேவை u வேணும். அப்போ u வேணும்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கினாலும் கிடைக்கும், அல்லது ரெசிப்ரோக்கலாக மாற்றி போட்டால், இதை அப்படியே தலைகளாக போட்டாலும் கிடைக்கும். அப்போ 1/u அப்படியே மாற்றி போட்டால் u/1, இதை அப்படியே மாற்றி போட்டால் vw/v + w. அவ்வளோதான். இதை இப்படியே செய்யலாம், அல்லது குறுக்கு பெருக்கல் பெருக்கியும் செய்யலாம், அல்லது ரெசிப்ரோக்கல் அப்படியும் போட்டு போடலாம். நம்மளுக்கு தேவை u வேல்யூ தான். இப்போ இதை என்ன செய்யணும் சார்? வியையும் w மல்டிபிள் பண்ணணும், வியையும் w ஆட் பண்ணணும், அப்புறம் கான்ஜுகேட் போட்டு செய்யணும். அது பழைய மெத்தடுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். v வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள்? 3 - 4i × w எவ்வளோ பாருங்க? 4 + 3i/. vwனா அப்படியே மல்டிபிள் பண்ணுறதான். 3 - 4i இது எவ்வளவு? இது வந்து ப்ளஸ் கீழே ப்ளஸ் w எவ்வளோப்பா? 4 + 3i. மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். மறுபடியும் நல்லா பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 1/u = 1/v + 1/w இருக்குது. குறுக்கு பெருக்கல் பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு தேவை என்னது? u வேணும். u வந்து குறுக்க பெருக்கி செய்யலாம், அல்லது ரெசிப்ரோக்கல் போடலாம். நம்ம தலைகீழாக என்ன பண்ணியிருக்கோம்? எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். தலைகீழாக எடுத்து போட்டால் என்ன வருது? vw/v + w வருது. அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவை u தானப்பா வேணும். அப்போ u வேணும்னா என்ன பண்ணால் அப்படியே எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ மல்டிபிள் பண்ணுவோமா? 3 × 12, 3 × 4 = 12. அதுக்கடுத்து 3ஆல் இங்கேயே டிவைட் பண்ணால் 3 × 3 9, அப்போ ப்ளஸ் 9i. அப்போ இதை மல்டிபிள் பண்ண 4 × 16, அப்போ -16i. இது அப்படியே இங்கே மல்டிபிள் பண்ணால் மைனஸு ப்ளஸ்ஸு -3 × 12 i × i² இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். அது ஆட் பண்ணுங்கள், அடிஷன் தான் இருக்குது.
அப்போ மெய்ப்பகுதி கற்பனை பண்ணி கொடுங்க. 4 + 3 7, இது 3i - 4i, அப்போ -i. இப்போ சுருக்கி போடுங்க, என்ன வருது? இங்கே 12 அப்படியே வைங்க. 9i 16, இது 9i 16iன்னு அவ்வளவு -7i. இது +12 போடலாமா போடக்கூடாதா? எப்படி சார்? i² எவ்வளவு? -1. அப்போ மைனஸ்ன்னு +12 போட்டாச்சு. ரைட். பை இது 7 - i எவ்வளவு? அதே தான், ஒன்றும் செய்ய முடியாது இதை. அப்போ 12 எவ்வளவு? 24 - 7i பை 7 மைனஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? i. இது கிடச்சிருக்கு. இது எதுனா u வேல்யூ. அந்த u வேல்யூவை என்ன பண்ணால் ரெக்டாங்குலர் ஃபார்மாக மாற்றுங்கன்னு கேட்குறாங்க. அதாவது செவ்வக வடிவமாக மாற்றுங்க. அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா a + z = a + ib ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கு இல்லையா, நான் ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ காஞ்சிகேட் போட்டு மாற்றணும். இப்போ என்ன பண்ணோம்? u வேல்யூ ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா காஞ்சிகேட் போட்டு செய்யணும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 24 - 7i பை 7 - i. ஓகேவா? காஞ்சிகேட் போட்டால் இந்த மைனஸ்னால் என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸு போடணும். அப்போ 7 + i பை 7 + i. ஓகே, இன்னும் மல்டிபிள் பண்ணுறோம், நல்லா கவனிக்கணும். இப்போ 24 - 7i இன்ட்டு 7 + i பை 7 + i இன்ட்டு 7 - i. இந்த 7 + i இன்ட்டு 7 - i மல்டிபிள் தான் பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா மல்டிபிள் பண்ணுறப்ப மிஸ்டேக் வராமல் பார்க்கணும். இங்கே பாருங்கப்பா, 24 இன்ட்டு 7 மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 24 7 7 நாங்க 28 மிச்சம் 2 7 2 14, அது 7 நாங்க 28 மிச்சம் 2 7 14. அப்போ எவ்வளோ வருது? 14 2 16. 7 நாங்க 28 மிச்சம் 2 7 2 14 2 16. அப்போ 168. ஓகேவா? இதை 7 24 மல்டிபிள் பண்ணால் 24i. ஓகே, இதை மல்டிபிள் பண்ணுங்கப்பா. 7 49, அப்போ -49i. இதை மல்டிபிள் பண்ணால் -7i². பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து a + b × a - b. அப்போ a² - b². ஓகேவா? a + b × a - b a² - b². இதை கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரப்போகுது? 168. இங்கே பார்த்தீங்கன்னா 24i இருக்குது, இங்கே 49i இருக்குது. மைனஸ் பண்ணால் எவ்வளவு? -25i. இது +7 போடலாமா போடக்கூடாதா? இந்த 7i² மைனஸ் வருதா? ப்ளஸ் ஆயிரும். பை 7 எவ்வளவு? 49 +1 போடலாமா? i² -1, அப்போ +1 ஆகிரும். இப்போ இது என்ன பண்ணு? 168 + 7 இருக்குது, எவ்வளோப்பா? 175. 175 - 25i டிவைடட் பை 50 போடலாமா? அழகாக போடலாம். அப்போ 175 - 25i பை 50 கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணோம்? ரெக்டாங்குலர் ஃபார்ம் தானே கேட்டாங்க, பிரித்து போடுங்க. அப்போ 175 பை 50 -25i பை 50. இது என்ன பண்ணலாம்? 25ஆல் டிவைட் பண்ணிடலாமா? 2 25 எவ்வளவு? 50. இது எவ்வளோ நடப்போகிறேன்? 5 25 125, 6 25 எவ்வளவு? 150, 7 25 எவ்வளவு? 125. இப்போ 7 × 25 தான் எவ்வளோ? 175. அப்போ 7 டைம்ஸ். அப்போ எவ்வளோ போடலாம்? 7/2 இது அடிச்சிடலாமா? ஒரு தடவை 2 தடவை. அப்போ -i/2. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதுதான் யூனுடைய ஃபுல் வேல்யூ. இதை ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட் தனித்தனியாக கூட எழுதலாம். அவங்க கேட்டது யூவை தான் கேட்டிருக்காங்க. இப்படியே விட்டாலே போதுமானது. அப்போ u = 7/2 - i/2. ஓகேவா? அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 5. கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1. z ஒரு மெய்யெண் என இருந்தால் மட்டுமே z = z பார் ஆகும். அப்போ z = z பார்னா ஒரு மெய்யெண் தானே சொன்னோம், ஒரு 5 மார்க் பாட்டில் சொன்னால் யாரும் இருக்கா? அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின்,
ரியல் ஆஃப் இஜட் இஸ் ஈக்குவல் டு இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2 மற்றும் இமேஜினரி ஆஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் மைனஸ் இஜட் பார் பை 2i என நிறுவு. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணும். சம் நம்பர் 5. Prove the following properties. 1. Z is real if and only if Z is equal to Z bar. அப்போ Z வந்து ரியலாக இருந்தால் Z பார்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம் நம்பர் 2. Real of Z is equal to Z plus Z bar by 2 and imaginary of Z is equal to Z minus Z bar by 2i. ரொம்ப ஈஸியான கான்செப்ட், கொஞ்சம் நல்லா கவனிச்சுவாங்க. ரொம்ப ஈஸியானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரூஃபை தான் செய்ய போகிறோம். ப்ரூஃப் நம்பர் 1. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்னென்னா 1. இஜட் ஈக்குவல் டு இஜட் பார், இதை தான் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு ஏற்கனவே வந்து நம்ம படிச்சுக்கோம். இஜட் என்பது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இஜட் பார்னால் இதனுடைய காஞ்சிகேட் தானப்பா, எக்ஸ் மைனஸ் ஐஒய் இதனுடைய காஞ்சிகேட். என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டிஷனில் ப்ரூஃப் இதில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இஜட் ஈக்குவல் டு இஜட் பார் ரெண்டும் சமம் தானே சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதை வந்து எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடாதீங்க. அப்போ ஒரு சைடு கொண்டு வந்து வேல்யூவேஷன்லாம் போடலாம் அல்லது ஈக்குவேட் பண்ணி செய்யலாம். நம்ம எல்லாத்தையும் கூட ஒரு சைடு கூட கொண்டு வரலாமா? அப்போ ஒரு சைடு கொண்டு வந்தால் நல்லா கவனிங்கப்பா. இதிலேருந்து இங்கிட்டு வந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ஐஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஐஒய் இங்கே ஐஒய் இருக்குது. அப்போ 2 தடவை ஐ இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் எவ்வளவு வருப்பா, ஒய் 0. ஒய் எவ்வளவு 0. ஒய் வந்து எவ்வளவு 0. இந்த ஒய் வேல்யூவை 0வை எடுத்துகிட்டு வந்து எங்கே போய் அப்ளை பண்ணலாம் கொனிங்க. அப்போ லெட் இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யா. அப்போ இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே வைங்க. இந்த ஐ இன்ட்டு ஒய் 0. அப்போ இஜட் ஈக்குவல் டு எவ்வளவு எக்ஸு. இஜட் ஈக்குவல் டு எவ்வளோ வருது எக்ஸு. அப்போ எக்ஸு வந்து என்னது ரியல் பார்ட். அப்போ இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். அப்போ இஜட் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்தனால இது வந்து ரியல், எக்ஸ் வந்து ரியல். தேர்ஃபோர் இஜட் ஈக்குவல் டு இஜட் பார் ஓர் மெய்யாகும் அப்படின்னு முடிக்கணும். ரொம்ப ஈஸியான சம்மு தான். தேர்ஃபோர் இஜட் ஈக்குவல் டு இஜட் பார் இஸ் ஏ ரியல் அப்படின்னு முடிச்சிடலாம். இது எந்த சம்மு, ஃபஸ்ட்டு சம்மை முடிச்சிட்டோம். இதுலேயே பார்த்தீங்கன்னாப்பா செகண்ட் சம் டிவிஷனில் இருக்குது. அதையும் நான் பார்த்துருக்கேன். ஈஸியான பார்ட் தான் அதுவும், நல்லா கவனிங்க. இப்போ செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல் ஆஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2. செகண்ட் பார்ட்டில் 2 டிவிஷன் இருக்குது. 2 ஒன்றா செய்யும், ஒன்றும் அவசரம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா லெட் இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஜட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் டேக்கிங் எல்ஹெச்எஸ் எடுங்க. இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2 தானே இருக்குது. இதில் போய் போடுங்க பார்ப்போம். அப்போ இஜட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் இஜட் பாருக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை 2. இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ 2 எக்ஸு, இது 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஒய் கேன்சல். அப்போ 2x பை 2. இதை அப்ளை பண்ணால் எக்ஸு வந்து என்னது அப்படியே கிடச்சிருக்கு. இந்த இடத்த பாருங்கள். இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் இது வந்து ரியல், இது வந்து இமேஜினரி, நம்ம எல்லாமே தெரியும். அதாவது மெய், இது கற்பனை. அப்போ இது எக்ஸு வந்தனால இது மெய்ப்பகுதி. இது என்னதுப்பா ரியல் ஆஃப் இஜட், ரியல் ஆஃப் இஜட். அப்போ இஜட் ப்ளஸ் இஜட் பார் பை 2ங்கிறது என்னது ரியல் ஆஃப் இஜட்னு வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரூஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்டில் இப்போ செகண்ட் ப்ரூஃப் போட போகிறோம். ஓகேவா. ப்ரூஃப் நம்பர் 2. 2விலேயே வந்து செகண்ட் டிவிஷன்.
டூவில் செகண்ட் டிவிஷன் என்ன பாருங்க, இமேஜினரி ஆஃப் இஜட்ஸ் ஈக்குவல் டு இஜட் மைனஸ் இஜட் பார் பை 2yன்னு இருக்கா. ஓகே, நம்மளுக்கு தான் தெரியும், என்ன தெரியும், இதை மட்டும் எடுங்க. இஜட் என்பது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இஜட் பார் என்பது எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட், டேக்கிங் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தால் என்ன வரப்போகுது, பெரிய சம்மளோட பார்த்தீங்கன்னாப்பா இது எந்த சைடு எடுத்துருக்கோம், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போ இது ரைட் சைடு, இது RHS தான் எடுத்து என்ன பண்ணியிருக்கான், ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கான். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வரோம், ரைட் சைடு தான் எடுத்திருக்கோம். அப்போ ரைட் சைடு எடுத்தால் என்ன வருது, இஜட் மைனஸ் இஜட் பார் பை 2y. அப்போ இஜட்டுங்கிறது எவ்வளோப்பா, அப்போ இஜட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இஜட் பாருங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை 2y. இதை அப்படியே என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணி வேல்யூ போட போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மல்டிபிள் இந்த மைனஸை பண்ணணும், மைனஸ் எக்ஸு, இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஐஒய் பை 2y. இது கேன்சல். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது, நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இது மைனஸ் எக்ஸ் எல்லாம் ஓகே தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், அப்போ இது மைனஸ் எக்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ கட் பண்ணி போட்டால் எவ்வளோ வருது, 2iy பை 2y. இதை அடிச்சிருங்க. அப்போ என்ன கிடைக்குது, ஒய் கிடைக்குது. அப்போ என்ன கிடச்சிருக்கு, ஒய் கிடைக்குது. அப்போ ஒய்னாவே இந்த இடத்துல இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இந்த ஒய் தானே இமேஜினரி, ஒய் தானே இமேஜினரி. அப்போ இதுதான் என்ன பார்ட்டு, இமேஜினரி இஜட். தேர்ஃபோர் இஜட் மைனஸ் இஜட் பார் பை 2y என்பது நம்மளுக்கு தேவையான ஆன்சராக கிடச்சிருது. ரெண்டு ப்ரூஃபும் ஈஸி தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 6, இது முக்கியமான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனிங்க. √3 + i பவர் n ஆனது எண்ணின் எந்த மீச்சிறு மிக எண் மதிப்புகளுக்கு மெய்யாக இருக்கும், கற்பனையாக இருக்கும். இப்போ எண்ணுக்கு எந்த நம்பர் போட்டால் மெய்யன் வரும், கற்பனை எண் வரும் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 இப்படியே நிறைய நம்பர்ஸ் இருக்குது. எதை போட்டால் எந்த சின்ன நம்பருக்கு மெய்யன் கிடைக்கும், கற்பனை எண் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த பாசிட்டிவ் இன்டிஜர் n ஃபார் விச் √3 + i ஹோல் பவர் n 1 ரியல் அண்டு பியூர்லி இமேஜினரி. அப்போ இதுக்கு எந்த நம்பர் போட்டால் வந்து ரியல் பார்ட் கிடைக்கும், இமேஜினரி பார்ட் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து இஜட்ஸ் ஈக்குவல் டு √3 + i பவர் n, இதுதான் வந்து கொஸ்டின். இந்த இடத்துல வேர் n வேல்யூ 1, 2, 3, 4, 5 ... இப்போ என்னென்னா ஏன் 0 போடலாம், 0 போடக்கூடாது, 1ல் இருந்தால் போடணும், மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் வேல்யூ இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல அப்படியே ஒன்று அப்ளை பண்ணுவோமா. 1வது பாயிண்ட், when n = 1, எண்ணுக்கு போல் 1 போடுங்க. அப்போ இஜட் ஈக்குவல் டு √3 + i பவர் 1. அப்போ போட்டால் என்னப்பா வருது, அப்போ இஜட் ஈக்குவல் டு √3 + i. இது வந்து ரியல் பார்ட்டு இருக்குது, இமேஜினரி பார்ட்டு இருக்குது. அப்போ உறுதி சொல்ல முடியாது. இதில் வந்து ரியலும் இருக்குது, இமேஜினரி இருக்குது. அதனால் மெய்யும் அல்ல, கற்பனையும் அல்ல. மெய் கற்பனை அல்ல. அதாவது நோ ரியல் அண்டு நோ இமேஜினரி. நம்மளால் இதை உறுதியாக சொல்ல முடியாது. ஓகேவா, ரைட். 1க்கு வரல. ஓகேவா, 2 போடலாமா, செகண்ட் அப்ளை பண்ணுவோம். இப்படி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணால் தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. when z = 2, when n = 2, இந்த என்ன போடுங்க,
அப்போ இஜெட் ஈக்குவல் டு √3 ப்ளஸ் I பவர் 2. எண்ணுக்கு போல் 1 போட்டால் இப்போ 2 போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு 4-5 நம்பர் செக் பண்ணுவோம். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. √3 ஸ்கொயர்னா 3, I ஸ்கொயர்னா -1, இது ப்ளஸ் எவ்வளோ போகிறது, அப்போ இது எவ்வளவு 2√3i. இதை சிம்பிளை பண்ணால் 3 - 1 எவ்வளவு 2 + 2 √3i z. இது மெய்ப்பகுதி கற்பனை ரெண்டுமே இல்லை. அப்போ மெய் கற்பனை அல்ல, தனித்தனியாக வரணும் ஆச்சுங்க. அதாவது நோ ரியல் அண்டு நோ இமேஜினரி. ஓகேவா, ரியல் தனியாக வரணும். ஒன்று இப்படி வரணும், இப்படி வந்தால் நம்ம ரியல்னு சொல்லிடலாம், இப்படி வந்துச்சுன்னா இமேஜினரி சொல்லிடலாம். இப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வர்றதுனால இது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்து மூணாவது போமா, எண்ணுக்கு 3 போடுங்க. தேர்ட் ஒன், when n equal to 3, அப்போ z equal to √3 + I பவர் n. அந்த எண்ணுக்கு 3 போட்டு ஒர்க் பண்ணுவோமா, அப்போ √3 + I பவர் 3. இதை யோசிச்சு பாருங்கள், a + b ஹோல் க்யூப்பில் இருக்கா. அப்போ a + ஹோல் க்யூப்னா ஃபார்மா தெரியும் இல்லையா, a³ + b³ + 3a²b + 3b²a. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பிரகாரம் பிரித்து போடுங்க, இல்லை வேறு மெத்தடு எது வேணால் போட்டுக்கலாம். அப்போ a³ முதல் வேல்யூ a, அப்போ ஏங்கிறது √3, a³ + b³ + 3a² b + 3b² a. அவ்வளோதான், ஃபார்முலாவை போட்டிருக்கேன். a³ + b³ + 3a² b + 3b²a. அவ்வளோதான், சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ √3³ √3 × √3 × √3 போடலாம்ல. அப்போ 3√3 இதனுடைய வேல்யூ. I³ ஏற்கனவே 3 -i. இந்த I³ ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கோம்ல, I² × I, அப்போ -1 × I, அப்போ -i ஏற்கனவே தெரியும். இந்த இது பார்த்தீங்கன்னா √3² வெறும் 3, இங்கே ஒரு 3, அப்போ 9i. இதை சிம்பிளை பண்ணால் இந்த I² மைனஸ் √3 × 3 எவ்வளவு 3√3. ஸ்டெப்பு குறைஞ்சாலும் பரவாயில்ல, கூடினாலும் பரவாயில்ல, நல்லா கவனிங்க. √3³ 3√3, இந்த I³ -i. இது வரைக்கும் சிம்பிளை பண்ணுங்கள். √3² வெறும் 3, 3 × 3 9i. இந்த இது பார்த்தீங்கன்னா √3 × √3 எவ்வளவு 3√3, I² -1. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி இது கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இது தான் இருக்குது, -i + 9i. அப்போ 8i ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ இஜெட் 8iங்கிறது பியூர்லி இமேஜினரி, அதாவது முழுவதும் கற்பனை. எந்த இதில் சார், n = 3, n = 3 முழுவதும் கற்பனை. இப்போ இது இஜெட் 8i வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ சார் நல்லா கவனிங்க, எண்ணுக்கு 3 போட்டாச்சு. அதாவது சமக்கூட எழுதலாமா, √3 + I பவர் 3 வேல்யூ தான் என்னது 8iயில் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி 4க்கு போடுங்க, இதே மாதிரி 5க்கு போடுங்க. இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் வேலை அதிகமாக பிடிக்கும். அதனால் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு கற்பனை எண்ணை வர்க்கப்படுத்தினால் கிடைப்பது மெய்யாகும். இது ரூல்ஸ், அதை கூட எழுதிடலாமா, நல்லா கவனிங்க. அப்போ 3 போட்டால், எண்ணுக்கு 3 போட்டிங்கன்னா 8i வருது. அப்படி 8i வந்தால் அது முழுவதும் கற்பனைன்னு எழுதிட்டான்.
அடுத்து ரியல் மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஒரு ரூல்ஸ் என்னென்னா, ஒரு கற்பனை எண்ணை வர்க்கப்படுத்தினால் கிடைப்பது மெய்யெண் ஆகும். ஒரு கற்பனை எண்ணை வர்க்கப்படுத்தினால் கிடைப்பது என்னது? மெய்யெண் ஆகும். A square purely imaginary number value will be become real. அப்போ ஸ்கொயர் பண்ணால் ரியல் கிடச்சிருப்போம். அப்போ 4, 5, 6, 7 அப்படியே போடலாம், ஓகே தான். இது ஒரு ஷார்ட்கட். √3 + i இது ரூல்ஸ். √3 + i ஹோல் கியூப்ஸ் = 8i. இப்போ தான் என்ன சொல்கிறோம்னா, ஒரு கற்பனை எண்ணை ஸ்கொயர் பண்ணுனா அப்போ ஒரு பக்கம் ஸ்கொயர் பண்ண இன்னொரு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்ல, அதாவது டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? மெய்யெண் கிடைக்கும்னு ரூல் சொல்லுது. அப்போ √3 + i பவர் இது 2 × 3 எவ்வளோ? 6. இது 8 ஸ்கொயர் × i ஸ்கொயர் 8 64 × -1. அப்போ -64 வந்துடுதா? அப்போ √3 + i பவர் என்னது? 6. அப்போ 3, 4, 5, 6 வரை லேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவாக கிடைக்குதா? அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்குது? ரியல் நம்பர் கிடச்சிருதா? மைனஸ் கிடையாது, இது ரியல் நம்பர், முழு எண். இது என்ன எண்? மெய்யெண். மெய்யெண். இது வந்து இட் இஸ் சிம்பிளைஸ் தட் ரியல். அப்போ when n = 6, n = 6. அப்போ முடிவாக இந்த இதில் ஆன்சர் வந்து ஃபைனல்ஸ் பண்ணுவோமா? therefore √3 + i பவர் n-ல் n-க்கு 3 போட்டால் இமேஜினரி, அதாவது கற்பனை. √3 + i பவர் n-ல் 6 போட்டால், n-க்கு 6 போட்டால் ரியல், மெய். ஓகேவா? ஓகேவா? அடுத்த சம்முக்கு போகலாமா? அந்த இனிமேல் 6 முடிச்சிட்டோமா, 7ஓட இந்த எக்ஸசைஸே கம்ப்ளீட் ஆக போகுது. நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். சம் நம்பர் 7 முக்கியமான 5 மார்க்கு, நல்லா பண்ணிக்கணும். பின் வருவனவற்றை நிறுவுக. 1வது கொஸ்டின் பார்ட் 2 + i √3 பவர் 10 - 2 - i √3 பவர் 10 என்பது ஒரு முழுவதும் கற்பனை என நிறுவு. சம் நம்பர் 1 so that 2 + i √3 பவர் 10 - 2 - i √3 பவர் 10 இஸ் பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. 7th சம்மில் 2 டிவிஷன் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட் டிவிஷன் செய்வோம், அடுத்தது செகண்ட் டிவிஷனுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த 7th சம்மோட கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் டிவிஷன் தான் செய்ய போகிறோம். let z = 2 + i √3 பவர் 10 - 2 - i √3 பவர் 10 இருக்குது. அதை முழுவதும் கற்பனைன்னு ப்ரூவ் பண்ணிச்சிருக்காங்க, பியூர்லி இமேஜினரி. இமேஜினரி ரூல்ஸ் எத்தனையோ படிச்சிருக்கோம். என்னது? z = z பார் மைனஸ். ஓகேவா? இதுதான் வந்து பியூர்லி இமேஜினரி. இதுதான் கொண்டு வரப்போம். இப்போ z பார் கண்டுபிடிங்க. அப்போ z பார்னால் ஃபுல்லாக பார் போட்டுறணும். அதாவது 2 + i √3 பவர் 10 - 2 - i √3 பவர் 10 ஃபுல் கான்ஜுகேட் போட்டுறணும். ஓகேவா? இப்போ அந்த அக்கார்டிங் டு ரூல்ஸ் பிரகாரம் ஃபுல் கான்ஜுகேட்டாக பாதியாக பிரிக்கலாம்ல. அப்போ 2 + i √3 பவர் 10 பார் மைனஸ் 2 - i √3 10 பார் பிரிச்சாச்சு. இன்னொரு ரூல்ஸ் பிரகாரம் என்ன பண்ணலாம்? அந்த பவரை வெளியேற்றிடலாம்ல. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்லேயே படிச்சிருக்கோம். அப்போ 2 + i √3 பவர் 10. அப்போ பார் போட்டு 10 வெளியில் வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இந்த 2 - i √3 பார் போட்டு இந்த 10 வெளியில் வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 10 வந்து என்ன பண்ணலாம்? வெளியிலே வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு ரூல்ஸு, இதுக்கு ஒரு ரூல்ஸ், அவ்வளோதான். இந்த 2 ரூல்ஸ் பிரகாரம் பிரிச்சுருக்கோம். ரூல்ஸ் தெரியாதவங்க கூட பாருங்களேன். z1 + z2 பார்னு எப்படி போடலாம்? z1 பார் + z2 பார். ஓகேவா? ரெண்டாவது zn பார் அப்படி இருந்தால் z பார் வெளியில் என்ன போடலாம்ல. இது ஒரு வேற ஒன்றில் இந்த 2 ரூல்ஸ் பிரகாரம் தான் போட்டிருக்கோம். இப்போ பார் போட்டாவே என்னத்த கான்ஜுகேட்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 2 - i √3 பவர் 10 - 2 + i √3
பவர் 10. இப்போ அப்படியே இஜெட்டை இது வந்து இஜெட் பார். இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது மைனஸ் இருக்குது. 2 + i√3 பவர் 10 இங்கே இருக்குது. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அப்போ மைனஸை வெளியே எடுத்துட்டால் நம்மளுக்கு ரெண்டும் சேம் ஆகி போயிடும். அப்போ மைனஸை வெளியில் எடுத்துட்டா இது இங்கே வந்துடும். 2 + i√3 பவர் 10 மைனஸ் ஆயிருமாது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 2 - i√3 பவர் 10. அப்போ மைனஸை வெளியே எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணால் இப்போ ரெண்டு சேமாக இருக்கா? அதுதான் வந்து மைனஸ் இஜெட். இது மைனஸ் இஜெட். அப்போ இஜெட் பார் இது. அப்போ இப்படி வந்துட்டாவே என்ன அர்த்தம்ப்பா? இஜெட் பார் = மைனஸ் இஜெட் அப்படின்னு வந்துட்டாவே தேர்ஃபோர் முழுவதும் கற்பனையானவை. தேர்ஃபோர் கலப்பியன்கள் முழுவதும் கற்பனை அப்படின்னு போட்டுரும். Therefore, the given complex number is imaginary. அப்படின்னு முடிச்சலாம். ரொம்ப சாதாரண சம் தான். இப்போ இதுலேயே 7th செகண்ட் டிவிஷன் போகலாமா? ரைட். சம் நம்பர் 7 சப்டிவிஷன் 2 முக்கியமான 5 மார்க்னு சொல்லியிருக்கான். இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போனீங்க. 19 - 7i by 9 + i பவர் 12 + 20 - 5i by 7 - 6i பவர் 12 என்பது மெய்யெண் என நிறுவு. ஸோ தட் திஸ் இஸ் ஏ ரியல்னு ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ரியல்னு என்ன அர்த்தம்ப்பா? இஜெட் = இஜெட் பார்னு ப்ரூவ் பண்ணாவே அது ரியல் ஆயிரும். அப்போ இது ரியலாக கொண்டு வரணும்னா இதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றி இருந்திருக்கணும். ஃப்ராக்ஷன் ஃபார்மே வரக்கூடாது. அப்போ கன்வெர்ட் ஏ ரெக்டாங்குலர் ஃபார்ம். அப்போ இஜெட்1 இஜெட்2 பிரித்து எடுத்து போகிறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள் சம். அப்போ லெட் இஜெட்1 = 19 - 7i by 9 + i. ஓகேவா? இதை எடுத்து என்ன பண்ணி இஜெட்1 வைக்கிறேன். இஜெட்2 இதை வைங்க. அப்போ 20 - 5i by 7 - 6i. இதெல்லாம் சிம்பிளை பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் மாற்றிட்டு தான் நம்ம உறுதி சொல்ல முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை தான் எடுக்க போகிறோம். பவர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் இஜெட்1 = 19 - 7i by 9 + i காஞ்சுகேட் போட்டால் 9 - i by 9 + 9 - i எல்லாத்துக்கும் தெரியும் காஞ்சுகேட். அடுத்து பெருக்குனா 19 - 7i இன்ட்டு 9 - i by 9 + i இன்ட்டு 9 - i எல்லாம் போட்டாச்சுப்பா. மல்டிபிள் பண்ணுங்கள். 9 இன்ட்டு 19 இன்ட்டு 9 பாருங்கள், மல்டிபிள் பண்ணுங்கள். 9 9 சார் 81, 89, 81 மிச்சம் 8 ஒரு 9, 9 ஒரு 8 எவ்வளவு? 17. அப்போ 99 81 மிச்சம் 8 ஒரு 9, 9 ஒரு 8 17. அப்போ 171. அதுக்கடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணால் -19i. இதை மல்டிபிள் பண்ணால் 9 7 63 -63i. இதை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு 7i² பை இது காஞ்சுகேட்னா a + b × a - b. அப்போ a² - b² போடலாமா? அப்படி போட்டால் 9² -i². இப்போ 171 மைனஸ் இங்கே 63 மைனஸில் இருக்குது, -19 கூட்டுங்க. 9 3 12 மிச்சம் 1 6 7 1 எவ்வளோ 8. அப்போ -82. அப்போ -82i. அடுத்து மைனஸ் இது எவ்வளோப்பா? -7. ஏன்னா i² என்பது -1 பை இது 99 81 ப்ளஸ்ஸு i² எவ்வளவு? -1 ப்ளஸ் ஆயிரும் +1. இதை சுருக்கி போடுங்க. அப்போ 71 இருக்குது, இங்கே -7 இருக்குது. அப்போ எவ்வளோ வரப்போகுது? 64 போடலாமா? 164. இப்போ 164 -82i பை 82. நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க.
அப்போ 164/82 மைனஸ் 82i/82 இதுவே அழகாக கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க 2 வரும். அப்போ 2 மைனஸ் ஐ இதுதான் Z1. அந்த பவரில் நம்ம கடைசியில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போலாம் ஒன்றும் தொட வேணாம். அடுத்து Z2 எடுக்கலாமா? செகண்ட் பாயிண்ட் Z2ங்கிறது 20 மைனஸ் 5i/7 மைனஸ் 6 இதுதான் வந்து Z2. அங்கேயே கொடுத்தது தான். இதை அப்படியே காஞ்சிகேட் போடுங்கப்பா. 7 + 6i/7 + 6i அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 20 × 7 எவ்வளோ? 140. இது எவ்வளோப்பா? 120 ஐ. இது 7 × 35 மைனஸ் 35i. இதை இங்கே மல்டிபிள் பண்ணால் 6 × 30 மைனஸ் 30 i²/. கரெக்டாக மல்டிபிள் பண்ணோம். அடுத்து காஞ்சிகேட் போட்டால் a + b × a - b. இப்போ a² - b². அப்படியே சுருக்கி போடுங்க. சிம்பிளை பண்ணுங்கள். 140 இது ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ கழிச்சா அவ்வளவு 120லேருந்து 35 கழிங்க. மைனஸ் பண்ணுங்கள். 5 இங்கே எத்தனைப்பா இருக்குது? 1 1ன்னா 11ன்னா எவ்வளவு? 8 85 5 5 10 மிச்சம் 1 11 12. ஓகே. இப்போ ப்ளஸ்ஸு 85i ப்ளஸ் 30 போடலாம்ல? இந்தா அப்போ i² -1. இப்போ ப்ளஸ் 30/7 7 49 ப்ளஸ் 6 36 போடலாம்ல? மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். இப்போ பாருங்கப்பா 140 ஒரு 30 170 ப்ளஸ் 85 i/. இது எவ்வளோ? 40 80 70 79 85. சூப்பர். அவ்வளோ இதுவும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 170/85 ப்ளஸ் 85i/85 அழகாக அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 2 டைம்ஸ். அப்போ 2 ப்ளஸ் இப்படி வந்தால் தான் ஆன்சரே வரும். ஐ இது Z2. இது 2 + i அது 2 - i. சூப்பராக இருக்குது. இப்போ பவர் என்ன இருக்குது? 12 இருக்குது. சம் எழுதி அழகாக சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. அப்போ இஜட்னா என்ன கொடுத்துருக்கோம்? 19 - 7i/9 + i பவர் எவ்வளவு? 12 ப்ளஸ் இது எவ்வளோ இருக்குது? 20 - 5i/7 - 6i பவர் எவ்வளவு? 12. அப்போ இதுக்கு தான் சிம்பிளை பண்ணோம். எவ்வளவு? 2 - i பவர் 12 ப்ளஸ் இதைத்தான் சிம்பிளை பண்ண எவ்வளவு? 2 + i பவர் 12. இது Z. இந்த இங்கே தான் கண்டுபிடிச்சா Z1 Z2 இருந்தால் இது Z1 2 - i Z2 2 + i அப்படியே தூக்கி போட்டேன். இப்போ பழைய மெத்தடுக்கு போயிடணும். இப்போ பார் எடுக்கணும். பார் ஃபுல்லாக பார் போடணும். அப்போ 2 - i 12 ப்ளஸ் 2 + i பவர் 12 ஃபுல் பார். இப்போ பிரித்து போடுங்க. அப்போ பிரித்தா 2 - i 12 பார் ரூல்ஸ் தான். ப்ளஸ் 2 + i 12 பார். இப்போ பாரை வெளியே எடுத்துட்டா 2 - i பார் 12 ப்ளஸ் 2 + i பார் வெளியே 12 வரும். இப்போ பாரை உள்ளே இருக்கணும். காஞ்சிகேட் தானே. இப்போ 2 + i 12 ப்ளஸ் இது எவ்வளோப்பா? 2 - i 12. இப்போ ஒத்து பாருங்களேன். இந்த இங்கே என்ன வருதோ அதே தானே இங்கே வந்திருக்கு. அப்போ இதுக்கு பேர் இஜட்னு போடலாம்ல? அப்போ இஜட். அப்போ இஜட் பார் ஈக்குவல் டு இஜட் அப்படி வந்ததுனால therefore it is real. therefore இது மெய்யாகும் அப்படின்னு முடிச்சிடலாம். அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சம் வந்திருக்கு. சப்டிவிஷன்லாம் வந்திருக்கு. கரெக்டாக தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.